அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 11ஆம் தேதி வரை குரு உச்சபலத்துடன் பலம் வரக்கூடிய வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல நல்ல காரியங்கள் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பல வருட நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வேளையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கைகூடுகிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். 5இல் இருந்து அதிசாரமாக சென்று 6இல் உச்சம் பெற்று நவம்பர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்பி டிசம்பர் மாதத்தில் மீண்டும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் அமர்வதால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கிறது. குருவின் பார்வை ஜென்மராசியில் இருந்து 2, 10, 12 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் தொல்லை தரக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும். குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது 6ஆம் இடம் என்பதால் மறைமுக எதிர்ப்புகள் தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும். கடன் சுமை குறையும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வியாதிகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நினைப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மறைமுகமான எதிர்ப்புகள் விலகுவதால் எதிரிகள் கூட இந்த வேளையில் நண்பர்களாக மாறும் சிறப்பான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் உறுதியாகவே உங்களுடைய பணிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவாக குரு பகவான் பார்க்கிறார். எனவே தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திடீர் மாற்றம் என்பது மன வருத்தத்தை நீக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது 7.5 சனி காலகட்டத்தில் கிடைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம். திடீரென மனதில் ஏற்படும் குழப்பங்கள் உள்ளிட்ட பல சிக்கல்களை தவிர்த்து உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். பொருளாதார ரீதியான சூழல்கள் திருப்தி தரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. நினைப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்கள் அடுத்தடுத்து பல காரியங்களை திறன்பட சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கும் போது குருவின் சுப பார்வை ராசியின் அதிபதியின் மீது கிடைப்பது அமோகமான மாற்றத்திற்கு உறுதியாகவே அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று பல நேரங்கள் இருந்த சூழலில் இவை அனைத்திலும் அற்புதமான மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முடிவெடுத்து செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. உங்களது முயற்சியில் ஏற்பட்ட தாமதங்கள் தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்துமே உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு பகவான் ராசியின் அதிபதியான சனி பகவானை தனது பார்வையால் பார்ப்பதால் மிகவும் வலுவாக நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் பரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்வை மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக ஏற்படுகிறது.
குரு மங்கள யோகம் மிக பெரிய அளவில் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தாரதப்பட்டை செய்ய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக உண்டு. தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் குரு மங்கள யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் புதிதாக தொழில் துவங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் விரைவாக கிடைக்கக்கூடிய வகையில் லாபம் பல மடங்கு உயரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் தொழிலில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. குரு மங்கள யோகத்தின் காரணமாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையே இல்லாமல் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல நல்ல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி, சிக்கல் சிரமமின்றி கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. தொழில் ஸ்தானத்தில் வலுவாக கிடைப்பதால் சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் மற்றும் இந்த தருணத்தில் கட்டிட திறப்பு விழா போன்ற பல பணிகளையும், தொழில் துவங்கக்கூடிய விழா உள்ளிட்ட பல நல்ல காரியங்களையும் கும்பராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே குரு மங்கள யோகத்தின் காரணமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. திருமணம், பாதுகாத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுபகாரியங்களும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது. தவறவிடாமல் சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு மங்கள யோகத்தின் காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்து காரியங்களும் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக உறுதியாக அமைகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பாக பிரிவினை மற்றும் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனை, சிரமம் போன்ற அனைத்தையும் கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே தவிடுபடியாக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் பல்வேறு வகையான பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தாய் வழி உறவு முறைகள் விலப்பெறுவதோடு மட்டுமல்லாது மனக்கசப்பும் மன சங்கடமும் நீங்கி மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல திருப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வருமானம் உயரும் சிறப்பான தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபார துறையில் முதலீடுகளை அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாது லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள், சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். கலைத்துறையில் உங்களது திறமைக்கேற்ற அங்கீகாரம் நிறைவாக இல்லம் தேடி வரக்கூடிய வகையில் உண்டு. மாணவர்களின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான அற்புதமான வாய்ப்புகள் இல்லம் தேடி உறுதியாகவே வரும். பொன்னான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மகிழ்ச்சி நிறைந்த, நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அது சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை.